அன்னைக்கு நடந்த மக்கள் சந்திப்புல சாலை வசதிகள் பத்தி பேசியிருந்தாரு. ஃபேக்ட் செக் பண்ணு. அந்த ரோடு அது போல அங்க இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட் புதுப்பிக்கல அப்படின்னு பேசியிருந்தாரு. ஃபேக்ட் செக்ல பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்து போடுங்க. புதுப்பிச்சிருக்கு. மக்கள் கிட்ட கருத்து வாங்கி போடுங்க. நல்ல பஸ் ஸ்டாண்ட் மக்களை சொல்லுங்க பாக்க. ஒரு 50 பேர் நான் டெய்லி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல போறேன், நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஊருக்கே தெரியுங்க. திருவாரூர் நாகப்பட்டினம் பகுதிகளில் சாலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. கேட்டா அது மத்திய கவர்மெண்ட் போது தேசிய நெடுஞ்சாலை அது வரை சொல்றாங்களா? இந்த ஃபிங்கர் பாயிண்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசை தான் கேட்கணும்னா அப்புறம் எதுக்கு மாநில அரசு உங்களை கொண்டு வந்து வச்சாங்க? ஒரு ரோடு போட துப்பு இல்லையா? ஒரு சாக்கடையை வந்து ஒழுங்கா பேணி பாதுகாக்க துப்பு இல்லையா? அந்த பகுதிகளில் நீங்க அடிக்கடி போறீங்களா என்னன்னு தெரியல. தமிழ் பேச்சு சார்ந்து, தமிழ் சங்கம் சார்ந்து நான் அடிக்கடி போறது உண்டு. இப்ப மக்கள் சந்திப்புக்கும் நான் போய் பார்த்துட்டு வரேன். அந்த டெரைன் இருக்குல்ல, அது இப்படி ஒரு இடத்த வந்து அவங்க வந்து இப்படி வந்து they don't deserve this. அந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அத்தனை சிறப்பு வாய்ந்த அந்த பகுதிகள இன்னும் அழகா மேம்படுத்தியிருக்கலாம். அந்த மக்களுக்கு நன்மை செய்திருக்கலாம். they least bother. அவர்களுக்கு வந்து டேக்கன் அஸ் கிராண்டட் தான். இவங்க என்ன பண்ணாலும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல அங்க இருக்க மக்களை திட்டமிட்டு வஞ்சித்து இருக்கிறாங்க. நீங்க சொன்னதை போல அங்க இருக்கிற மோசமான சாலைகள் குறித்து, அடிப்படை வசதிகள் குறித்து, அடிப்படை வசதிகளே இல்லாத அந்த அவல நிலை குறித்து ஒரு ஃபேக்ட் செக்கிங் கூட பண்றதுக்கு அவங்க துணியவே மாட்டாங்க. பண்ணாங்கன்னா அவங்க பாம்பு புத்துல கைய வைக்கிறாங்க. அவர்களுக்கு தான் இது பேக் ஃபயர் ஆகும்.